அதாவது விஜய் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்படாத ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கின்ற அந்த மேல்முறையீடு வழக்கு என்பது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது பொங்கல் என்று விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அன்றைய தினம் நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கை விசாரிப்பார்கள். விசாரித்து அன்றைய தினமே திரைப்பட சான்றிதழ் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிப்பார்களா அல்லது தடை விதிப்பார்களா என்பது தெரியவில்லை. ஏற்கனவே இந்த படத்தை பொறுத்தவரையில் பொங்கலுக்கு முன்னாடியா 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் தனி நீதிபதி அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் 2 நீதிபதிகள் அமர்வு அதற்கு தடை விதித்திருந்தது. அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு என்பது இதுவரை விசாரணைக்கு வர இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்று காலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக இருந்தது. ஆனால் 15ஆம் தேதி அன்று இந்த வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த நீதிபதி முன்பு இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்படவில்லை. நாளை பிற்பகல் எந்த நீதிபதி முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்துவார்கள். இரு தரப்பினரிடமும் இந்த வழக்கு தொடர்பாக கருத்துக்கள் கேட்கப்படும். ஏனென்றால் கேவியட் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இரு தரப்பினரிடமும் இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்திய பிறகுதான் உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த ஜனநாயகன் படம் தொடர்பான முடிவை அறிவிப்பார்கள். ஒரே நாளில் இந்த விசாரணை முடிவடைந்து ஒரு தீர்ப்பு வருமா என்பது அன்றைய தினம் மட்டும்தான் தெரியும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் பொங்கல் அன்று இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற இருப்பதால் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த திரைப்படம் உச்சநீதிமன்றம் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்குமா அல்லது தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் பிறப்பித்த அந்த தடை தொடருமா, இந்த படம் விரைவில் வெளியிடப்படுமா என்பது அன்றைய தினம் தான் தெரிய வரும்.